அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை துளி பதிவுகளில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நீதி சொல்லும் குட்டி கதைகள். அவற்றில் முதல் கதையின் தலைப்பு கடல் எவ்வளவு பெரியது. ஒரு நாள் கடலில் வசித்து வந்த தவளை ஒன்று கரைக்கு வந்தது. அதன் அருகில் இருந்த கிணற்றில் இருந்து மற்றொரு தவளையும் வெளியே வந்தது. இரண்டு தவளைகளும் சந்தித்துக் கொண்டன. ஒன்றை ஒன்று அறிமுகம் செய்து கொண்டது. அப்போது கடல் எவ்வளவு பெரியது என்று கேட்டது கிணற்று தவளை. ஏனென்றால் அதற்கு கடலை பற்றிய அறிவு கிடையாது. கடல் மிக பெரிது என்றது கடல் தவளை. இவ்வளவு பெரிது என்று ஒரு அளவு சொல்லு என்று கேட்டது கிணற்று தவளை. அதாவது கடலுக்கு அளவே கிடையாது, எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்ற அளவே இல்லை என்றது கடல் தவளை. எதற்குமே ஒரு அளவு உண்டு என்பார்களே, அப்படி ஒரு அளவை கூறு என்று வற்புறுத்தியது கிணற்று தவளை. என்னால் அப்படி கூறவே முடியாது, பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறியது கடல் தவளை. கடல் தவளை கூறியதை கேட்டு பொறுமை இழந்த கிணற்று தவளை, இந்த கிணற்று அளவாவது இருக்குமா நீ வசிக்கும் கடல் என்று கேட்டது. கடல் தவளை பலமாக சிரித்துக்கொண்டே, என்ன சொல்லியும் உனக்கு புரியவில்லையே, கடுகு எங்கே மழை எங்கே என்பது புரியாத உனக்கு என்னால் எப்படி புரிய வைக்க முடியும் என்று சலித்து கொண்டது. உடனே கிணற்று தவளைக்கு கோபம் அதிகரித்து, நீ ஒரு பொய்யன், கிணற்றை விட கடல் பெரிதாகவே இருக்க முடியாது என்று கூறிவிட்டு கோபமாக சென்றது. உலக நடப்பு தெரியாதவர்களை கிணற்று தவளை என்று கூறுவது வழக்கம். காரணம், நாம் என்ன சொன்னாலும் சுற்றி இருக்கும் சூழலை உணராமல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து சிந்திக்கும் மனிதர்களிடம் நாம் எந்த விளக்கமும் கூறாமல் அமைதியாக நகர்ந்து விடுவதே சிறப்பு. ஏனெனில் நம்மை புரிந்தவர்களிடம் நம் விளக்கம் தேவையற்றது. நமது செயலில் உறுதியுடனும் தெளிவுடனும் செயல்படும் போது நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்த உலகம் வெற்றியாளர்களிடம்தான் செவி சாய்க்கும். அத்தகைய வெற்றிக்கான காலம் வரும் வரை நாம் பேசுவது அனைத்தும் சத்தமாகவே உணர்வார்கள். இரண்டாம் கதையின் தலைப்பு எது கிடைத்தாலும் மகிழ்ச்சியே. ஒரு சிறிய நாட்டை சிற்றரசன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். தத்தன் என்ற காவலாளி அரண்மனையின் வாயிற்காப்பாளனாக பணிபுரிந்து வந்தான். அவன் அரசனிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்தான். அரசனை கொல்ல வந்த சில ஒற்றர்களை அடித்து விரட்டி அரசனை காப்பாற்றி இருக்கிறான். அவனுடைய ராஜ விசுவாசத்தை அறிந்த அரசன் அவனுடைய ஏழ்மை நிலையை போக்க கருதினான். ஒரு நாள் பாத்திரம் நிறைய பொன்னும் மணியும் போட்டு அதை இறுக மூடி காவலாளி வீட்டிற்கு செல்லும் போது அவனுக்கு பரிசாக கொடுத்தான் அரசன். அதை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு துறவி தன்னிடம் இருந்த ஒரு பொற்காசை கொடுத்து அவனிடம் இருந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டான். பாத்திரத்தில் இருந்தது என்ன என்பது அவனுக்கு தெரியாததால் ஒரு பொற்காசு கிடைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பாத்திரத்தில் அரச முத்திரை இருப்பதை கண்ட துறவி, இதை நாம் எங்கு கொண்டு சென்றாலும் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று சந்தேகிப்பார்கள். எனவே அரசனிடம் கொடுத்து இனாம் பெற்று கொள்ளலாம் என்று முடிவெடுத்தான். அவன் எண்ணியவாறே அந்த பாத்திரத்தை துறவி அரசனிடம் கொண்டு போய் கொடுத்து இனாம் பெற்று சென்றான். மறுநாளும் ஒரு பாத்திரத்தில் சில பொருட்களை வைத்து மூடி காவலாளி தத்தனிடம் கொடுத்தான் அரசன். அதையும் திறந்து பார்க்காத தத்தன் அரசாங்க ஊழியன் ஒருவனிடம் 2 பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு பாத்திரத்தை கொடுத்து விட்டான். அவன் அதை கொண்டு போய் அரசனிடம் கொடுத்துவிட்டு அவனுக்கு வேண்டிய இனாம் பெற்றுக்கொண்டான். 3ஆம் நாளும் ஒரு பாத்திரத்தில் ஒரு முத்து மாலையை வைத்து காவலாளியிடம் கொடுத்தான் அரசன். மற்றொரு அரசாங்க ஊழியன் 3 பொற்காசுகளை கொடுத்து காவலாளியிடம் இருந்து பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு அரசனிடம் கொடுத்து இனாம் பெற்றான். காவலாளி தத்தனின் வறுமை நீங்காததை உணர்ந்த அரசன் மீண்டும் ஒரு பாத்திரத்தில் பொன்னும் பொருளும் வைத்து தத்தனுக்கு கொடுத்தான்.
அவன் அரசனை வணங்கி அதை வாங்கும் போது பாத்திரத்தின் மூடி திறந்து அதில் உள்ள பொன்னும் பொருளும் கீழே விழுந்தன. அப்போதுதான் தத்தனுக்கு உண்மை தெரிய வந்தது. அரசன் 3 முறை கொடுத்த பாத்திரங்களை தன்னுடைய அலட்சியத்தால் அப்பொழுதிற்கான வறுமை தீர்ந்தால் போதும் என்று எண்ணி பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று பாராமல் அப்படியே கொடுத்துவிட்ட முட்டாள்தனத்தை எண்ணி தன்னை நொந்து கொண்டான் தத்தன். இம்முறை பாத்திரம் தத்தனிடம் சேர்ந்தது. அதில் உள்ளதை அவனை உணரச் செய்ததை எண்ணி அரசன் மகிழ்ந்தான், மனநிறைவு பெற்றான். நாம் எதையும் அலட்சியமாக எண்ணிவிடக் கூடாது. சில நேரங்களில் நமக்கு கிடைக்கும் பல அரிய வாய்ப்புகளை அதன் மதிப்பு தெரியாமல் தவறவிட்டு விடுகிறோம். இக்கதையில் கேட்டபடி காவலாளிக்கு பல வாய்ப்புகள் கிடைத்ததை போல் நம் அனைவருக்கும் பல முறை வாய்ப்புகள் கிடைப்பது சாத்தியமற்றது. எனவே வாய்ப்புகள் வரும்போது அதை தவறவிடாமல் பயன்படுத்தி முன்னேறுவோம். 3ஆம் கதையின் தலைப்பு எளியவர்களால் உதவ முடியும். செடி கொடி மரங்கள் அடர்ந்த பெரிய காடு. அங்கு ஆண் சிங்கம் ஒன்று அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது சுண்டெலி ஒன்று தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மேலேறி விளையாடியது. அதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. சினம் பொங்கியது. கண்கள் சிவந்தன. சுண்டெலியை கடுமையாக பார்த்தது. சுண்டெலி அஞ்சி நடுங்கியது. சிங்கத்தின் காலடியில் வீழ்ந்து, வனராஜனே, என்னை மன்னித்து விடு. எப்போதாவது நன்றி மறவாமல் உனக்கு உதவி செய்வேன் என்று மன்றாடியது. சிங்கம் ஏளனமாக சிரித்து, நீயா எனக்கு உதவி செய்ய போகிறாய்? ஓடிப்போ என்று கூறி சுண்டெலியை மன்னித்தது. பல நாட்களுக்கு பிறகு வேடர்கள் விரித்த வலையில் அந்த சிங்கம் அகப்பட்டு கொண்டது. தப்பிக்க வழியில்லாமல் தவித்தது. அந்த காடே அதிரும்படி முழக்கமிட்டது. இதர மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடி மறைந்தன. சிங்கத்தின் குரலை கேட்ட சுண்டெலி ஓடி வந்து பார்த்தது. சிங்கத்தின் பரிதாப நிலையை கண்டு வருந்தியது. வனராஜனே, முன்பு நீ மன்னித்ததை நான் மறக்கவில்லை. என்னுடைய பற்களால் சிறுக சிறுக கடித்து வலையை துண்டித்து விடுகிறேன். நீ உடனே வலையில் இருந்து வெளியேறி விடலாம் என்று கூறி வலையை கடித்து துண்டித்து விட்டது சுண்டெலி. சுண்டெலி தனக்கு உதவி உயிர் பிழைக்க செய்ததை சிங்கம் நன்றி பெருக்கோடு சுண்டெலியை பாராட்டியது. முன்பு ஏளனமாக நினைத்ததை எண்ணி வருந்தியது. நாம் பார்க்கும் மனிதர்களை எப்பொழுதும் அவர்களின் தகுதியை கொண்டே மதிப்பிடுகிறோம். ஆனால் ஒரு மனிதனை சிறப்பானவனாக காண்பிப்பது அவனது பணமோ பதவியோ திறமையோ தகுதியோ அழகோ கிடையாது. நல்ல பண்புகள் தான் மனிதனை சிறப்பானவனாக காண்பிக்கிறது. இந்த பதிவுகளின் மூலம் உங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் தோழி பிரேமலதா ஸ்ரீனிவாசன். நமது பதிவுகளை தொடர சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.